என்ன பண்றோம், என்ன எப்படி போய் சேர போறது, ஒரு 10 நிமிஷம் அது அம்மா பத்தி சொல்றதா இருந்தா சொல்லிட்டே இருக்கணும். அம்மா பத்தி ஏன்னா அவளை கதைகள் இருக்கு. ஆனால் அந்த அந்த புண்ணியவதி வந்து ரொம்ப சுபிக்ஷமான அம்மா தான் அவ. அதனால ஒரு 10 நிமிஷம். அரஹரண பார்வதி பதயே जननी जन्म सौख्यानां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका वाकर्थायुधं मृग्धो वाकर्थ प्रतिपत्ते जगतः पितरो वन्दे पार्वती परमेश्वरौ जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य जीवन பிறக்கும் போதே அதுக்கு நியமிக்கப்பட்டது இறப்பு. அதாவது அங்கேருந்து படைக்கும் போதே ரிட்டர்ன் டிக்கெட்டோட கொடுக்குறோம். ரிட்டர்ன் டிக்கெட் பண்ணினாதான் ரிட்டர்ன் டிக்கெட். ஆனால் அவங்க கொடுத்தே அனுப்புறாங்க. அதனால ஒரு எத்தனையோ ஜென்மாக்கள், நிறையா ஜென்மாக்கள்லாம் எடுத்து தான் பிராமண ஜென்மான்னு கிடைக்கிறது. பொருள் பூச்சியிலேருந்து ஜென்மா எடுத்து கடைசி ஜென்மா பிராமண ஜென்மா. அதனால தான் இதில் கர்மாக்கள் நிறையா வச்சிருக்கு. ஆனால் ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவளை எவ்வளோ சுத்தமாக இருந்தால் தான் அந்த இடத்துல பூலோகம் மாதிரி எப்படி இருந்தாலும் ஏற்றுக்காது. அந்த லோகங்கள்லாம் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம்னு செஞ்சுன்னு சொல்லி, புண்ணியமே இல்லாமல் ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு மிருத்தியலோகம்னு சொல்லி. மிருத்தியலோகம்னா நரக்கம், நரக்கம் மிருத்தியலோகம். யம தர்மராஜன் போய் அந்த தண்டனை இருக்கிறது. ஒரு பிராமணன் உபநயனம் ஆன உடனே அக்னி உபாசனை எடுத்துக்கணும். அக்னி உபாசனை எடுத்துக்கிறான். அதுலேருந்து அவன் ஆயுசு முழுக்க அக்னி உபாசனை பண்ணுறதுன்னு வச்சிருக்கான். இவன் அக்னிக்கு ஆகுதி கொடுத்துட்ருக்கான். ஒரு கட்டத்தில் இவனால் கொடுக்க முடியாத போது என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறான்னா, என்னால் அக்னிக்கு ஆகுதி கொடுக்க முடியாத போகும்போது அன்னைக்கு நான் என்னையே ஆகுதியாக கொடுத்துட்றேன் உனக்கு. அதுக்கப்புறம் எங்கிட்டேருந்து நீ ஆகுதி எதிர்பார்க்காத, என்னையே நான் கொடுத்துட்றேன். அதுதான் நமக்கெல்லாம் அந்த தகனம் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி இந்த விதிவார நட்சத்திர தோஷங்கள் தவறி போனது, எந்த நவத்வாரத்தில் சில துவாரங்கள் வழியாக போகக்கூடாதுன்னு இருக்கும். அதெல்லாம் நமக்கு எப்படி போகக்கூடாதுன்னு தெரியாது. அதனால அதுக்காக சில பிராயச்சித்தங்கள், நிசிமரணம் பிராயச்சித்தம், கிருஷ்ணபக்ஷ பிராயச்சித்தம், இது தட்சிணாயன பிராயச்சித்தம், உத்தராயணம் சுக்லபக்ஷம் தான், அதுவும் இல்லை. பிராயச்சித்தம் உடனே பண்ணி அந்த பிராயச்சித்தம் தவறி போகும்போது என்ன தோஷங்கள் இருக்கும், அதுக்காக ஒரு பிராயச்சித்தம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த பிராயச்சித்தம் பண்ணி ஒரு 3.25 நாள் நம்ம காப்பி வைக்கணும். அதனால் தகவல் தெரிஞ்சு 3.25 நாளைக்கு தீண்டல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சாமான்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு அந்த 10-12 நாளைக்கு தேவையான துணிமணிகள் தீண்டல் படாமல் எடுத்து வச்சுக்கணும். அதை கேட்டவுடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சோம்னா அதுக்கப்புறம் தொடக்கூடாது. அப்புறம் கர்ண மந்திரம் சொல்கிறது, அதே மாதிரி ஆயுஷ பிராணம் தந்தனம் இந்த மாதிரி சொல்லி எல்லாம் இருந்தது. எல்லாம் போய் எடுத்து எந்த துவாரம் வழியாக போச்சோ அந்த துவாரத்தில் அந்த பிராயச்சித்தம் அந்த கர்ண மந்திரம் சொல்லி அந்த சொல்லி அதுக்கப்புறம் அதை குளிப்பாட்டி அதை சுத்தி பண்ணி புண்ணியாஜனம் பண்ணி எல்லாத்துக்கும் புண்ணியாஜனம் சுத்தி உண்டு. அதனால் தவறி போனாலும் குளிப்பாட்டணும். நான் பார்த்தா ஸ்நானம் முக்கியம்னு சொல்லி பிராமணனாக கூட ஸ்நானம் பண்ணிட்டு அப்படின்னு அப்படி பண்ணி என்ன வேதத்தில் சொல்லியிருக்கிறதுனால அங்கேயர் யஜ்யம்னு சொல்லியிருக்கோம். யஜ்யம் பண்ணி ஒரு யாகம் மாதிரி பண்ணி அதில் உன்னோட தேகத்தை ஆகுதி பண்ணிடுவோம். உபாசனம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அது எல்லாரும் இப்போ பண்ணுறது இல்லைனாலும் நித்திய உபாசனம்னு இருக்கேன். எல்லாம் பிராமணா பண்ணணும்னு இருக்கேன். இந்த சிராத்தம் போது பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்பாலாம் பண்ணிட்டு நித்திய உபாசனம் பண்ணேன்னா அன்னைக்காவது உபாசனம் பண்ணி அந்த அக்னியில் எந்த காரியமாக இருந்தாலும் பண்ணணும். ஸ்ரீமந்தம்னா உபாசனம் பண்ணுறோம், கல்யாணம்னா உபாசனம் எடுத்துக்கிறோம், பிரம்மச்சாரின்னா சமிதாதானம் ஒரு எடுத்துக்கலாம், சந்தியாவந்தனம் நம்மளுடைய நித்திய கர்மாவில் முதல்ல சந்தியாவந்தனம் தான். சந்தியாவந்தனம் பண்ணாமல் எந்த காரியம் பண்ணாலும் அது நிஷ்பலம். சுவாமிகிட்ட ஒரு பூவை போட்டாலும் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு போகணும். நித்திய கர்மா வேற, இதெல்லாம் நைவேத்திய கர்மா. நித்தியம் பண்ற கர்மா இல்லை, நைவேத்திய கர்மா அப்பப்போ நேரும் போது பண்ற கர்மா. நித்திய கர்மா நைவேத்திய கர்மான்னு 2 கர்மா. அப்போ இவாளுக்கு அந்த இவாளுடைய அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அக்னி, துஷாக்னி, உத்தமராக்னி, இந்த மாதிரி நிறைய அக்னிகள், இந்த கபால அக்னி, இவாளுக்கு இந்த மாதிரி அக்னி பண்ணணும், அவளுக்கு அந்த மாதிரி அக்னி தயார் பண்ணணும். அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற அக்னி பண்ணி அதுலேருந்து நீ இவளை கொண்டு போய் இந்த தேகத்தை
ஆகுதி பூ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தகனம்னு வச்சிருக்காங்க. இந்த தகனம் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொல்றதுன்னா பிருத்திவீகம் சரீரைன்னு வேதத்துல வந்து பிருத்திவீகம் சரீரை. அப்ப என்ன சொல்றதுன்னா பிராணன் வந்து தானா போயிடும். வாதம் பிராணா, காத்து தான் பிராணன். வாதானுகூலம்னு சொல்லுவோம். அனுகூலமா காத்தடிக்கிறது வாதம். வாதம்னா இந்த பித்த வாதம் இல்லை, இது காத்துன்னு ஒரு பேர். வாதம் பிராணா அந்தரிக்ஷம் ஆத்மா அங்கேரியம் பிருத்திவீகம் சரீரம். அப்போ ஆத்மா எங்க போகுதுன்னா ஆகாசத்தோட கலந்து விடுது. எப்படி எதோட கலக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அந்த ஆத்மா வேற ரூபம் எடுத்தாலும் எடுக்கும், இல்லை அந்த ஆத்மாவுக்கு அதுக்கு மேல ஜென்மம் இல்லாமே இருக்கும். அது அவாவா செஞ்ச பாப புண்ணியங்களுக்கு தகுந்த. சில பேருக்கு ஜென்மம் கிடையாதுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஆத்மா பிறக்காது. அதோட ஐக்கியமாயிடும், பிரம்மத்தோட ஐக்கியமாயிடும். திருப்பியும் பிறக்கிற ஆத்மாவா இருந்தா ஆகாசத்துல ஐக்கியமாயி அது வேற ரூபத்துல இருக்கும். அது என்ன ஆகும்னா அதே குணத்தோட தான் இருக்கும். இப்போ உங்க அப்பா என்ன குணத்தோட இருந்தாரோ அது வேற ஒருத்தர் நம்மளுக்கு பார்த்தா நம்ம அப்பா மாதிரியே பண்றாரு, அப்பா மாதிரியே நடக்கிற, அப்பா மாதிரியே இருக்காரு, அப்பா மாதிரியே நடக்கிற, எல்லாமே இப்படி பண்றாரு, என்னடா சம்பந்தமே இல்லை. அது மாதிரி அந்த ஆன்மாவுடையது. அது வந்து வேற இதுல வரும்போது அதை முன்னாடி என்ன குணத்துல இருந்ததோ அதே குணத்துல தான் புதுசாக மாறாது. அந்தந்த ஆன்மாக்கு அந்தந்த குணம் அப்படிங்கிறதுனால அக்னியில கொடுத்துட்டு பிருத்திவீகம் சரீரன்னு சொல்லி இந்த சரீரம் இந்த பூலோகத்திலே வாழ்ந்து இதுலயே போயிடும். வேற லோகத்துக்கு இது போகாது. இப்ப இங்கேருந்து இன்னொரு ஆத்துக்கு போகணும்னாக்க அவ உத்தரவு இல்லாம நம்ம போக முடியாது. அவளுக்கு எப்படி அவ ஆத்துல எப்படி ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கா அதுக்கு தகுந்த நம்மளும் இருக்கணும் இல்லையா? இன்னொரு ஆத்துக்கு போறோம், அதை தொடாதேன்னுவா, இதை தொடாதேன்னுவா, அங்க உட்காராதேன்னுவா, இங்க உட்காராதேன்னுவா. அதே மாதிரிதான் அந்த லோகமும். அப்ப நீ நேரடியா போன திசங்கு அமிச்சார் விஸ்வாமித்திரர் உன்னை ஏத்துட்டானா, தள்ளி விட்டான். அப்படியே அந்தரத்துல நின்னவனா அப்படியே ஒரு சொர்க்கம் ஏற்படுத்தி கொடுத்தார். இதனால விஸ்வாமித்திரர் தபசு தான் போச்சே தவிர அவனுக்கும் ஒன்றும் நிம்மதி இல்லை, இவருக்கும் நிம்மதி. அந்த ரங்கத்துல எடுத்துட்டான், திசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க மாதிரி. அதனால என்ன சொல்றான்னா நீ இந்த கர்மா பண்ணி அவளை இந்த சமான உதகத்தான் சாப்பிண்டதாவா பண்ணி ஏற்கனவே அங்க இருக்கா பாருங்க, அவளுக்கு ஈக்குவலா இவாளுக்கு ஒரு ரூபத்தை கொடு. ராஜான்னா ராஜாக்கு ஈக்குவலா தான் பேசுவான், மந்திரிக்கு ஈக்குவலா பேசுவான். அது மாதிரி உங்க தாத்தா எல்லாம் இருந்தா பாருங்க, அவளுக்கு ஈக்குவலா இவர் போகணும். அப்ப என்ன பண்றது? இந்த கர்மா பண்ண அக்னியில நேகத்தை கொடுத்து அந்த அதுக்கப்புறம் பிருத்திவீகம் சரீரன்னு சொல்லி அந்த மிச்ச சாம்பல்கள் எலும்பெல்லாம் எடுத்து அதுக்கு கிருஷ்ணா சாந்தி ஏற்படுங்கிறதுனால நிறைய பால் ஜலம்லாம் ஊற்றி அதை நல்லா சமணம் பண்ணி அதுக்கு வேக தேகத்தை வெந்திருக்கணும். அதுக்கும் அவஸ்தை இருக்கும். அதுக்காக தான் பாலை ஊற்றும். பொதுவாக பால் குடிக்கக்கூடாதுங்கிறது அங்கதான் ஊற்றுவோம், எல்லாம் பால் தானே ஊற்றுவோம். பால் போடுறது வாக்கரிசி போடுறது, அதுக்கு ஆகாரம் கடைசியா நம்மளால கொடுக்க வேண்டிய அன்ன ஆகாரம் அதுதான் வாக்கரிசி. அதனாலதான் வெறும் அரிசியை வாயில போட்டுக்குவோம், சமையல் பண்ணும்போது போட்டுக்குவோம். கல்யாணம் போடலாம், மழையெல்லாம் பெய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சமத்துக்கு போடுற மாதிரி நீ ஏண்டா சாப்பிட்றேன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அரிசியை போட்டுக்காது, வெறும் அரிசி தானே போடணும். இப்போ நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா களைஞ்சி மஞ்சள் பண்ணி எடுத்துக்கிறோம், அக்ஷதையை களைஞ்சி எடுத்துக்கிறோம். இப்போ 12ஆம் நாள்லாம் பார்த்தோம்னா ஈர அரிசி. அதுபடி ஒரு இதுக்கும் ஒரு மாதிரி அந்த அக்ஷதை பண்ணணும். ஒரே அக்ஷதை பல ரூபமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரே ஆத்மா அது பல ரூபத்தில் இருக்கும். அடுத்தது எந்த ரூபத்துக்கு போகிறதுன்னு தெரியாது. ஆனால் விட்டக்குறை தொட்டக்குறைன்னு அது வந்து நம்மளோட எப்பயோ ஒரு வருஷத்துல சோறு இல்லையா? விட்டக்குறையோ தொட்டக்குறையோ தெரியல, இவன் நம்மளோடய சுற்றிட்டு இருக்கான் சார். ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு அதுக்கு அது இது பழக்கப்பட்ட இடம். ஆன்மா தானே அது இங்கே சுத்தின்னு இருக்கும்போது அது வேற ஒரு சரீரத்துல போனாலும் இந்த இதோட ஒரு டச்சிங்ல இருக்கு. ஏன்னா அது மறக்க முடியாது. உங்க அம்மா எப்படி இருக்கா? பாரத்ராஜ கோத்திரம் சாரதாம்பா தான் இருக்கா. இங்க எப்படிதானே இருந்தா பாரத்ராஜ கோத்திரம் அப்படி இருந்ததுனால அதே மாதிரியே கொண்டு போய் அங்க சேர்க்கணும். ஏன்னா நம்ம பண்ணும்போதுலாம் வேற இது சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்க இதுவரையிலையும் 10 நாளைக்கும் வேற ஒரு 12ஆம் நாள் வரலையும் வேற ரூபம் சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா? அதை சொல்லி நம்ம அதுக்கோ இதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுலேருந்து மாற்றணும். பூத பிரேத பிசாஜன்னு சொல்றோம் இல்லையா? அந்த இதுலேருந்து மாற்றணும்.
அதில் ஒரு இது முதல்ல இது வரும், அப்புறம் 11ஆம் நாள் வந்து அது ஒரு பிரபோதமாக மாறுறது, பைசாச்சகமாக மாறுறது, அதுலேருந்து பிரிக்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அதை கொண்டு போய் எந்த நதியில் ஜலம் ஓடுறதோ அதுக்கு கிருஷ்ணா சாந்திக்காக அந்த நதியில் கொண்டு கரைச்சிடும். நதியில் கரைச்சா பிருத்திவிக்கும் சரியில்லைங்க, அது பூமியோட கலந்துடும். அதனால நதியில் கொண்டு போய் கரைச்சிடும். அப்பா தான் அம்மா தான் இத்தனை வருஷம் காப்பாத்தினா எல்லாம் சாம்பலை வச்சுக்க முடியுமோ? எப்படி வந்தையோ அப்படியே தான் போகிற. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. பூமியில் எப்படி நம்ம வஸ்திரம் இல்லாத வளரணுமோ அதே மாதிரி தான் போகணும். எல்லாத்தையும் ஒரு வீடு தான் பொறுத்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோ நம்மளை இங்கே லீஸு கூப்பிட்டுருக்கேன். இத்தனை வருஷம் அனுபவிச்சுக்கோ இந்த லோகத்தை. நான் படைச்சிருக்கேன் உனக்காக. எவ்வளோ அனுபவிக்கணுமோ அனுபவி. இங்கேயே எல்லாத்தையும் விட்டுவிட்டு அங்கே வந்துடும். அதனால இது எதுவும் ஒன்னோடது ஒன்றும் இல்லை, சுவாமியோட அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்கா நமக்குள்ள தெய்வங்கள்லாம் வராது. இன்னி வீடு நாளைக்கு இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும், அவங்க அப்பாட்ட இருந்தது, நாளைக்கு யார்கிட்ட போகிறது. அதுக்குள்ள 2 பாகம் பிரிவினை வந்ததுன்னா யார் இவனுக்கா அவனுக்கான்னு தெரியாது. இதெல்லாம் இருக்கு, யார்கிட்ட போய் தெரியும். அதனால அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இதில் கொடுக்குறோம். கிருஷ்ணா சாந்தி நெருப்புல வெந்ததுனால அதுக்கு சரீரத்தில் ஏற்படுற உபாதைகள், இந்த எரிச்சல், அது கிருஷ்ணா சாந்தி. அதை சாந்தி பண்ணுறதுக்கு ஜலத்தில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இது பண்ணோடனே இங்கே கல் ஊனி ஆவாகனம் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கறதுக்காக ஆவாகனம் பண்ணோம். 3ஆம் நாளே பண்ணிட்டான்னு சொன்னேன். உங்கள் அப்பாவும் வைதிக சிறந்த உள்ளவர், அவருக்கும் சாதம் பண்ணி 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 நெட்டுவாங்க. நம்மளாம் அதை பார்க்கணும். அப்பாக்கள் பண்ணும்போது நம்ம செல்லுபோன ஆச்சுன்னா எங்கே உட்காந்துரும், என்ன சிராதம் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு. நாளை பிற்காலத்தில் எல்லாரும் சிராதம் பண்ண முடியும். எல்லாம் சொன்னதுனால ஒன்றும் இல்லை, எல்லாரும் சாதம் பண்ணது. அதை நம்ம பார்க்கணும். நாளைக்கு பண்ணும்போது நீங்களும் பார்க்கணும். உட்காந்து என்ன பார்க்கணும், அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு. நான் மட்டும் ரூம்ல போய் எதையை கொண்டு உட்காருன்னாக்க ஒன்றும் தெரியும். சமைக்கும் போது சமைக்க கற்றுக்கணும், சாத்த சமையல் கற்றுக்கணும். நம்ம பாத்துல என்ன சிராத்த சமையல் போடுறாங்கிறது நம்ம பரம்பரைக்கு தெரியும். வாத்தியார் பரம்பரை வாத்தியாரா இருந்தா அவருக்கு தெரியும் உங்க காலத்துல என்ன உண்டோ என்ன பழக்கம் உண்டு இல்லையா. அந்த மாதிரியே இருந்தா பரவாயில்ல. இப்ப அப்படி இல்லை. நீங்க ஒரு வாத்தியாரை வச்சுக்கிறா, நாளைக்கு ஒரு வாத்தியார் வச்சு. குருன்னா அவர் பரம்பரையோட அப்படி இருந்தாதான் உங்க காலத்து வழக்கம் அந்த வாத்தியார். உங்களுக்கு தெரியலனாலும் வாத்தியார் அந்த காலத்துல பரம்பரை வாத்தியார் ஆத்தல எத்தனையோ பரம்பரையில அவர்ல அத்தனையும் அவருக்கு தெரியும். பரம்பரைக்கும் அத்த வாத்தியார் வரும்போது அவருக்கும் சொல்லி வச்சிருவார். கூட கூட்டின்னு வந்து பாராயவாத பழக்கம் பார்த்துக்கோங்க, அது தெரியும். அதனால எப்போதும் வாத்தியாரம் மாற்றக்கூடாது. வாத்தியாரம் மாத்தினா நம்மளோட எதிர்ப்பு. ஒரு நல்ல குரு அமையும் போது அதையும் மாத்தி அப்படி பண்ணி உடனே போய் தாகோபசமனார்த்தம் ஏதத்திலோதம் கிருஷ்ணாதாந்தியர்த்தம் வாசோதகம் பிரதாமி தாகோபசமனார்த்தம் ஏதத்திலோதகம் பிரதாமி. அதுக்கு தாகம் எடுக்கிறது வந்திருக்கு. தாகம் எடுக்கிறது வெயிலில் போயிட்டு வந்தால் நமக்கு எப்படி தாகம் எடுக்கிறது, இன்னும் ஐஸ் வாட்டர் குடிச்சா தேவையில்லைன்னு தோணும். அந்த மாதிரி அதுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால உடனே கல்லை ஊனி அந்த 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 கிருஷ்ணா சாந்தி ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீ கல்லை ஊனி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். அப்படி பண்ணி போயிட்டு டெய்லி போய் நித்திய விதி, அதான் நித்திய விதின்னு காத்த பிராதரேதம் பிண்டம் சாயமேத பலின்னு சொல்லி 2 பிண்டத்தை ஆகாரமாக போடும். நதி தீர குண்டம் கிரகத்வார குண்டம், இது வாசோதரம், அது திலோதரம். அது ஏன் எள்ளுஞ்சலமாக கொடுக்கணும்னா திலாக பாபகராக நித்தியம் விஷ்ணோர் தேக சமுத்பவாக திலதானாத சக்கியமே பாபம் நான் சேர்க்கிறது. இந்த திலத்தினால கொடுத்தேன்னா பாபம் போகும். யாருக்கு? அவள். அதுக்காக பாபம் போகுமே நீ திலத்தை போட்டு குடிக்கணும், எல்லாம் போட்டு நான் குடிச்சுக்கிறேன்னு குடிக்கணும். அவளுக்கு ஒருத்தருக்கு நீ வெறும் ஜலம் குடிக்கணும், அவளுக்கு திலமாக கொடுக்கும். ஒன்னொன்னுக்கு ஒரு மாட்டுக்கு கழநீராக கொடுக்கணும், அதில் ஒரு தவிடா போட்டு இது ஒரு ஜலம் தான் இல்லையா. ஒருத்தன் வெந்நீராக குடிப்பான், ஒருத்தன் ஜீரகத்தை போட்டு குடிப்பான், ஒருத்தன் வெந்தயத்தை போட்டு, ஒரே ஜலம். அவளுக்கு எப்படி ஹிதமோ அப்படி கொடுக்கணும். அதனால நான் இந்த திலோதகத்தை அவனுக்கு கொடுக்குறேன், நீ நல்லா குடிச்சுட்டு தாகம் எடுக்காம சந்தோஷமா இரு. அங்கெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இரு, எங்களுக்கு எந்த விதமான பாதையும் ஏற்படுத்தாம நான் உனக்கு அவ்வளோ கொடுக்குறேன். அது போறலை அப்படின்னோம்னா இந்த 4 கேல சரிதம் இந்த இன்னும் இளநீ கொடுக்குறேன், அதையும் குடிச்சுக்கிறேன். இன்னும் போறலையா அவசிஷ்ட கடவாதகம் இந்த ஒரு சொம்பு ஜலத்தையும் அப்படியே கொட்டுறேன். குடி, நிறைய குடி, எவ்வளவு வேணுமோ தாகம் தீர குடி.
எங்களை சிரமப்படுத்த அப்படி பண்ணலை அப்படின்னா அவன் பண்ற வழியும் இவனுக்கு தாகம் எடுத்துட்டே இருக்கும், பசி எடுத்துட்டு இந்த சும்மா உட்காந்து பசி எடுத்துட்டே இருக்கும். ஏதாவது சாப்பிடலாம், இவன் சாப்பிடவும் முடியும் இல்லையா? அந்த நேரத்தில் இந்த கர்மாவெல்லாம் எந்த கர்மாவெல்லாம் சாப்பிடவும் முடியும். அதனால என்னன்னா நீ அவளுக்கு போட வேண்டிய பிண்டத்தை போட்டுட்டேன்னா உனக்கு பசிக்காது. இல்லைன்னா அவள் உணர்த்ததுக்கு வேற யார்கிட்ட ஒன்று பிள்ளைக்கு தாகம் எடுக்கும். நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்க 2 நாள் கழிச்சு 3ஆவது நாள்லாம் போய் பண்ணலாம், உடனே தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். தீர்த்தம் குடிக்கலாமா, வாத்தியார் குடிக்கலாமா, தாகம் அவளுக்கு அவ்வளோ தாகம். இந்த 10 நாள்ல அவள் தான் உணர்த்துவோம். நமக்கு இயற்கையாக எடுக்கிறதாக ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா வேணும். நீ சொம்பு சொம்பா குடிச்சாலும் தாகம் தீரும். இப்போ சிராத்த டயட்லாம் பார்த்தோன்னா நிறைய தாகம் எடுக்கும் பார்த்துட்டு. ஏன்னா ஆனால் தலை குளிச்ச உடனே தாகம் எடுக்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவள் வேலையை பண்ணுவாள். சீக்கிரம் சாத்தத்தை முடிச்சு சாப்பாடை போடுறான். சாத்த மணியில் வாத்தியார் பசி வந்துருக்கும். அது மாதிரி என்ன காரணம்னா அவளுடைய தேவைகளை அவள் பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன உண்டா அத்தனையும் பண்ணுவான். அதனால தான் உடனே கல்லூரி பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க 3ஆம் நாளே கல்லூரி. அதுதான் விசேஷம். 7ஆம் நாள் வரலே பட்னி. அவளுக்கு ஒன்றும் கிடையாது, பட்னி போட முடியாது. ஏன்னா நம்மளோட இருந்தவா நம்ம அப்பா நமக்காக உழைச்சவர். எத்தனையோ காலம் நமக்காக பிள்ளைகளுக்காக தானே வேலைக்கு போய் உழைச்சி சாப்பாடு போட்டு அந்த பிள்ளைய படிக்க வச்சு அவனுக்கு ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வந்து ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவன் நம்மளை வச்சுட்டானோ வைக்கலையோ அதை பற்றி கவலைப்படாமல் அவன் அண்ணா இருக்கட்டும்னு பாடுபடுற ஒரே ஜீவன் அம்மா. அவளை கடைசி வரலையும் பார்த்துக்கணும். ஜீவதோ வாக்கியகரணாது பிரத்யப்தம் பூரி போதனாது கயாயாம் சாரு. உயிரோடு இருக்கும்போது வந்து நீ குழந்தையில எப்படி அப்பா அம்மாட்ட பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு இருந்தீங்க, அது மாதிரி பிற்காலத்தில் வயசான காலத்தில் பிள்ளைங்க வந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்றாங்க. மாட்டு பொண்ணு சாப்பாடு போட்டாங்க இதெல்லாம் கேட்குறாங்க. எத்தனை உருப்படி, எத்தனை லக்கேஜ் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் இருக்கு. மாமியார் மாமனார் லக்கேஜ், நாத்தனார் மச்சினெல்லாம் உருப்படி இருக்கு. நம்ம போய் சொல்லுங்க, எனக்கு அதுக்கு மேல தெரியல. அப்பா அம்மா கூட இருக்க கூடாது, அதான் கேட்கறேன். இப்போ இருக்கக்கூடாதுன்னு வந்துருக்கு. அப்ப அவ அப்பா அம்மா இவன் இருக்கக்கூடாதுன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு காரணம் அவ முன்னாடி முன்னோர்கள் செஞ்ச பாப்பம் இன்னும் இப்போ தலைமுறைக்கு என்ன முறை அந்த காலத்துல கொண்ட பெற்ற வேலை பாடாப்படுத்தி காப்பி நன்னாங்கன்னா அது கொடுத்து கல்யாணத்தை நிறுத்துவேன் அவரை நிறுத்துவேன் சொல்லி அதனுடைய அவ அந்த காலத்துல பெண்களை பெற்றவாளுடைய ஒரு வருத்தம் இந்த காலத்துல புள்ளவா பெற்றவாள சொல்றேன். அதனாலதான் யாரோ செஞ்ச பாவம் எங்கேயோ நடந்தது, பழி எங்கேயோ. பழி ஒரு இடம், பாபம் ஒரு இடம். ஏன்னா பரம்பரையில செய்யற பாவம் யாருன்னா அவன் பரம்பரையில தான் விடியும். அதுக்காக இந்த கர்மாக்கள் கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இந்த பிரச்சனைகள் இருக்கா. 7 தலைமுறைக்கு இந்த கர்மாக்கள் கன்னியாதானம் பண்ணா 21 தலைமுறைக்கு அது புண்ணியம் தான். அது மாதிரி பண்ணணும். அதுக்காக இந்த டெய்லி போய் நிற்க வைக்கும். இந்த பாபம் போகிறதுக்காக எள்ளிஞ்சலமாக கொடுக்குறேன், நீ குடிச்சுக்கோ, எல்லாம் அவனுக்கு சௌக்கியம் கிடக்கட்டும். காத்தால ஒரு பிண்டம் போடுறேன், சாயங்காலம் ஒரு பலியை கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு தேவையே நின்று 12ஆம் நாள் அன்னைக்கு உன்னை கொண்டு போய் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி 10 நாள் ஆகிடுது. ஒரு நாளும் ஒரு அவயவங்கள் வளர்ந்து அதுக்கு கடைசியா பைசாஜகம் பிரபூதம் அப்படின்லாம் சொல்றோம். பிரபூத பலின்னு 10ஆம் நாள் போறோம். பிரபூத பலி மகாட்சுது நிவாரணார்த்தம்னு சொல்லி அதுக்கு அகோர பசி. திட்டியும் 2 பிண்டம் தானே போறோம். நீங்க குழந்தை எடுத்துட்டு சாப்பிடும். 5 வயசு ஆச்சுன்னா ஒரு தட்டுல போட்டு சாப்பிடும். 10 வயசு ஆச்சுன்னா அவனே 2 சாதம் சாப்பிடும். அந்த மாதிரி இவாளுக்கு இந்த 12 நாள்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால 10ஆவது நாள் இருக்கு. நிறைய பசிக்கும். உனக்கு அப்படியே வெஞ்சனமா கொடுத்துறேன். வெஞ்சனானி அப்பூ பாணி பக்ஷ விசேஷானின்னு சொல்லி எந்தெந்த வேகாதமா மாம்சம் மாதிரி போடுறேன். சாப்பிட்டு மாம்சம் தான் எங்களுக்கெல்லாம் அதுதானே. அதனால நம்மளாம் சாப்பிட முடியாது மாம்சம்னால அறவேக்காட்டில் போடணும். இந்த உளுந்துல அறவேக்காடு செஞ்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த எல்லா இடத்துக்கும் பிரபூத பலியானவனுக்கு இந்த பலியை போடுறேன். இந்த பலியை ஏற்றுண்டு நீ பாட்டுக்கு எதேச்சம் யதாஸ்தானம் கச்ச கச்சா அப்படின்னு குடும்பம் இல்லையா. இந்த கல்லை பிடிங்கி எடுத்து யதாஸ்தானம் கச்ச கச்சா உனக்காக விதிக்கப்பட்ட இடத்துல போய் நீ உட்காந்துக்கோ. பாக்கி உள்ள விஷயங்களை நான் நாளையிலேருந்து பண்ணி உன்னை நான் அந்த பிதற்களை மாற்றி உன்னை அனுப்பிச்சுடுறேன். அது வரலையும் நீ 2 நாளைக்கு பொறுத்துண்டு உன்னோட இடத்துல இரு, யாரையும் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு. மற்ற பிசாதங்களையும் இவாளை தொந்தரவு பண்ணவங்க இருக்கிறதுக்காக ரட்சை எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி பண்ணுறோம். சுடுகாட்டில் எல்லாம் பண்ணியிருக்கோம். அரிசியத்தை
இல்லையா, பூத பலின்னு சொல்லி போட்டு. அதனாலதான் தொடை தட்டக்கூடாது, அங்கே இடம் தொடை தட்டணும், மிச்ச நேரத்தில் தொடை தட்டக்கூடாது, பூனலை கரெக்டாக போட்டுக்கணும், நெத்தியில எப்போ பாரு எட்டுக்கணும், கர்மா பண்ணும்போது நெத்தி கெட்டுக்கணும். அதே மாதிரி இந்த கர்மா பண்ணும்போது தலையை விரிச்சுக்கிறது. நீங்களாம் தலையை விரிச்சுட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் கர்மா பண்ணும்போது தான் தலையை வச்சுக்கணும், மிச்ச நேரத்தில் தலை கட்டிக்கணும். அதெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கு. அப்படி பண்ணி 11 ஆனந்த ஹோமம் சாந்தி ஹோமம் பண்ணி யமத்வாரத்தை அடைக்கணும். ஒரு தெற்கால ஒரு கல் தூக்கி போட்டு மந்திரம் சொல்லி, அது என்ன, நரகத்துக்கு போற பாதையை அடைச்சிட்டு சொர்க்கத்துக்கு போற பாதையை, அக்ஷய புண்ணியலோகத்துக்கு போறதுக்கான பாதையை ஏற்படுத்தி. எதுக்கு? இவன் அங்க போகணுமே. பித்ருலோகேவா ஏதத்யஜமானஸ்ச அவ போன பித்ருபிய கரோதி அப்படின்றது. அதனால நான் உனக்கு அந்த பாதையை ஏற்படுத்தி கொடுத்து ஆனந்த ஹோமம் சாந்தி ஹோமம் பண்ணி நம்மளை தருகிற சுத்திக்காக அந்த பொறி சாப்பிட்டு இந்த கண்ணுக்கெல்லாம் ரோகம் வர அழுதுன்னு சொல்லி அந்த நெய் தடவிண்டு மாலையெல்லாம் போட்டு அந்த எடுத்துட்டு அந்த தீபத்தை கொண்டு வந்து ஆற்றுல வச்சுருவோம். 10ஆம் நாளோட அது பொழுது 11ஆம் நாள் பைசாஜக பாதா நிரட்டி அக்ஷய புண்ணியலோகாவாப்தியர்த்தம் ருத்ரலோகாவாப்தியர்த்தம் வைசாஜக பாதா நிவர்த்தியர்த்தம்னு 11ஆம் நாள் சங்கல்பம். இன்னைக்கு எல்லாரும் வந்து ருத்ரன் அப்போ ஒரு புண்ணியாக வாஜனம் சுத்தி. ஏன்னா 10ஆம் நாளோட தீர்த்தல் போகுது, 11ஆம் நாள் கர்மா பண்ணும்போது தீர்த்தல் வரும் அப்படிங்கிறது ஒன்று சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் ருத்ரனை பிரார்த்தனை பண்ணி பரமேஸ்வரன் தான் மோட்சம். அதனால டெய்லி போய் இனிமையாவது டெய்லி போய் காத்தால சிவ தரிசனம் எங்க இருந்தாலும் பண்ணிட்டு வந்தோம். காத்தால போங்க, ஒரு சிவன் கோயிலில் போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு ஒரு தரிசனம் ஆத்துல வந்து எல்லாம் சிவ தரிசனம்ங்கிறது நமக்கு மோட்சத்தை கொடுக்குறது. இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகும். அவரை எவ்வளோ தரிசனம் பண்ணுறோமோ அவ்வளோ 11ஆம் நாள் ரெஜிஸ்டரில் வரும். அப்படி வந்து அந்த அக்ஷய புண்ணியம் அப்புறம் பரமேஸ்வரனுக்கு பிரார்த்தனை பண்ணி அவருக்கு வேண்டிய ஆகுதியை கொடுத்து, இந்த ஆகுதியை நான் உனக்கு கொடுக்குறேன், அவங்க லோகத்தில் ருத்ரலோகத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிராமணாவை வச்சு பரமேஸ்வரன் ருத்ரத்தினால அவருக்கு நமஸ்காரம் பண்ணி நமோன்றதுனால நமஸ்காரம் அப்படி பண்ணி அதுக்கப்புறம் இந்த ருத்ரலோகத்துக்கு போகணுன்னாக்க காலகண்டம் முடிதான் நந்திகேஸ்வரர்னு கோயில். அந்த நந்திகேஸ்வரர் பூஜை தான் அன்னைக்கு பண்ணினேன். காலகண்ணுக்குட்டி பூஜை ஏஷ புருஷா மயா சிருஷ்டான்னு சொல்லி வாழ அதுல ரிஜிஸ்டர் பண்ணோம். இந்த பாரத பத்திரம் சாரதாம்பா அப்படின்னு ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணி பார்த்தலாம் நம்ம மாத்துகோ அக்ஷய புண்ணியலோக அப்படின்னு சொல்லி பண்ணி அந்த அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அந்த அவர்கிட்ட கோயிலில் நந்திகேஸ்வரர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இந்த வாழை உருவி விடுறேன், நீ எங்கே வேணா போயிட்டு இந்த தரிசு நிலமா இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு எதேச்சம் விகரா ஏழா மயா சுருட்டா, நீ எங்கேயாவது சுத்தின்று எங்கேயாவது யாருமே யூஸ் பண்ணாத இடமா பார்த்து தீர்த்தத்தை குடி, ஏதாவது குட்டைக்குள்ளா இருக்கும் அதை குடி, எங்கேயாவது புல்ல சாப்பிட்டுக்கோ, ஆனால் இவளை மட்டும் கூட்டின்னு போகுன்னு சொல்லி குடிச்சோம்னா வாழை வச்சுன்னு கிளம்புறா அப்படிங்கிறது இருக்கு. அது அந்த காலத்தில் கோவில் காலம்னு நம்ம கேள்விப்பட்டோம். நம்ம காலத்துல இருந்து இந்த கோவில் மாடு மாதிரி சுத்தராம்பாருன்னு சொல்லுவோம் இல்லையா, திட்டுவது. அதுக்கு இந்த காலக்கண்ணுக்குட்டி அவுத்து விட்டது தான். இந்த கோவிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க கண்ணுக்குட்டி. இப்பெல்லாம் கண்ணுக்குட்டியெல்லாம் எங்கே கிடைக்காது. அது நேர்ந்து விட்டான்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்காது, கோவிலில் போட முடியாது. என்ன கோவில் பரமேஸ்வரனுக்கே ஒரு உண்டை தான் இவரை இருக்கணும். அதனால அது இப்படி வீதி வரும்போது கடத்தெல்லாம் வரும்போது ஃப்ரீயாக கொடுப்பாங்க சாப்பாடு. கோவில் காலமே நல்லா தின்னு வரும். கோவில் காலம் மாதிரி சுத்தராம்பேர ஓசையில் திட்டுவாங்க. அந்த காலம் தான் இந்த சூளம் போட்டிருப்பான், நந்தி போட்டு லிங்கம் போட்டு அதை அந்த காலம் வந்ததுன்னா எல்லா கடையிலும் ஃப்ரீ. அது கோவில் காலம். ஏன்னா அந்த மாதிரி நிறையா காளைகளை அப்போ விட்டுருந்ததுனால அதுதான் மோட்சத்துக்கு கொண்டு போகுது. பின்னாடி இந்த வைத்தரணி நதி தாளா நதி இதெல்லாம் தாண்டி போகணும். அதுக்காக போய் அன்னைக்கு 16 நாள் அதுக்கப்புறம் பைசாஜகவாதா நிவர்த்தி இந்த கண்டுபிடி போகணும்னா ஒரு பிரபூத பலன் சொல்லி இந்த 32 கவலம் கொடுத்தோம். 4-8-32 அதுதான். அது வந்து முதல் நாள் ஒரு பிராமணன் சாப்பிடணும்னு வச்சு அண்ணா அத்தியனம் பண்ணி நல்ல ஆச்சாரமா இருக்கிற பிராமணன் அதை சாப்பிடணும், கொட்டுண்டு சாப்பிடணும். அவன் செத்து போயிட்டான். அதனால திரவிய அபாவாது பிராமண அபாவாதோ அக்னவ கரிஷி. திரவியம் இருக்காது, அவளுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மள்கிட்ட திரவியம் இருக்காது. நம்மளுக்கு கர்மா பண்றதுக்கே அவ்வளோ கஷ்டம் இல்லையா. 10 பேர்ட்ட வாங்கி கொடுக்க வேண்டியது. அத்தியாரம் இவ்வளோ போகிறோம், அத்தியாரம் அவ்வளோ போகிறோம்.
இதில் போருன்னே சொல்லக்கூடாது. ஆனால் இதெல்லாம் ஆசீர்வாதமாக உங்களுக்கு பின்னாடி நல்லா கிடைக்கும். நீங்கள் சௌக்கியமாக ஆரம்பிச்சுட்டா எல்லாம் வர ஆரம்பிச்சு, பிதர்கள் திருப்தி ஆகிட்டா எல்லாம் வர ஆரம்பிச்சு. அதனால் அப்படி பண்ணி அதுக்கப்புறம் அந்த 32 ஆகுதியை அதில் கொடுத்துட்டு அக்னியில் கொடுக்குறேன், நீ ஏற்றுக்கோன்னு சொல்லி அதை பைசா நிவர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பிராமணன் சாப்பிடணும், ஒத்த பிராமணன் சொன்னாங்க, ஒத்த பிராமணன் போட்டிருப்பான். அந்த ஹோமம் பண்ணப்புறம் போட்டுருக்கேன். அந்த பிராமணன் போகும்போது பார்க்கக்கூடாதுன்னு வச்சேன், அந்த ஒத்தனை பார்க்காதேன்னு. நீங்கள் எந்த பிராமணன் போனாலும் ஒத்த பிராமணன் சொல்லிடணும், ஒன்றும் கிடையாது. அந்த பிராமணனோட அந்த தோஷம் போகுது. அவன் போய் காவேரியில் போய் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும், சரீரை சுற்றி. அதுக்கப்புறம் நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு வேறு வஸ்திரங்கள் வச்சுட்டு காயத்ரி ஜபம் பண்ணி இந்த பாவத்தை போகும். அதனால தான் சாப்பிட்டவங்க பிராமணம் குடிக்க முடியும். சவுண்டி பிராமணன் மாதிரி குடிக்காதாங்க. மறுநாளைக்கு உங்கள் அப்பாவை கொண்டு உங்கள் தாத்தாவோட நெஞ்சு சேர்த்து அதுக்காக அவளெல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு போஜனம் கொடுத்து எல்லாரும் வந்தால் அவளுக்கு பாத பூஜை பண்ணி அவளுக்கு உபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணணும். ஆற்றுக்கு வந்தாருன்னா வெளிநாளை வந்தால் சும்மா அனுப்புவோமா, தீர்த்தம் கொடுத்து. ஒரு பெரிய மகரட்டி வந்தாருன்னா அவருக்கு பாத பூஜை பண்ணி, பெரிய அவரா பூஜை பாத பூஜை பண்ணி எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி பிதிர்களுக்கு பண்ணணும். அதனால தான் காலையில் வந்து எல்லாம் பண்ணி விட்டு அவளுக்கு பூவசனம் கொடுத்து அவளுக்கு திருப்தியாக போஜனம் சபிண்டீகரண சாந்தம் அதை கொடுத்து அந்த பிண்டத்தோட கடைசி எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவோட பிண்டத்தை பாட்டியோட சேர்க்கறதுக்காக அவள்கிட்ட சமான உதகதா சித்தியர்த்தம் சாப்பிட்டதா சித்தியர்த்தம் சொல்லி அவள்கிட்ட சொல்லி நான் தீர்த்த ரூபமாகவும் அந்த பிண்ட ரூபமாகவும் சம்யோஜயிஷே அப்படின்னு கேட்க. நீங்கள் கேட்பேன் சம்யோஜனை சொல்லி சேர்த்துக்கோங்க, நான் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த 3வது உள்ளவா வெளியில் போகிறேன், இவாளோட சேர்றேன். அவள் சொர்க்கம், இவா புண்ணியலோகம். பொண்ணு பேரன் எங்கள் பேரனா இருப்பேன். நீங்கள் சொர்க்கம் இனிமேல் அவளுக்கு யாரும் தர்ப்பணம் பண்ண அப்பா பண்ணின்னு இருந்தேன். இப்போ நீங்கள் அந்த பொண்ணு பண்டிகையும் கிடையாது. அதனால அவளை அனுப்பணும். அப்போ உங்கள் அம்மாவுக்கு இடம் வேணும். இப்போ அவள்கிட்ட உத்தரவு கொடுத்தா நீங்கள் வெளியில் ஏறணும், கொஞ்சம் அவளுக்கு இடம் கொடுத்தானா சௌகரியமாக இருக்கும். உங்களை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், எங்கள் அம்மா புண்ணியலோகத்தில் சேர்த்து விட்டுருமோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதை தான் கேட்குற இடம் 2 தடவை. எப்படி தீர்த்த ரூபத்தாகவும் அவளை சேர்க்கிறேன், பிண்ட ரூபமாகவும் சேர்க்கிறேன். இந்த 2 விதத்துலேயும் 2 சயோஜிச்சு தனித்தனியாக சொல்லுவேன். அப்படி சொல்லி அதுக்கப்புறம் இந்த ஒரு பிண்டம் உங்கள் மாதா பிண்டம் வாழ்க்கை பிண்டத்தை 3 பிண்டமாக பண்ணி 3 பேரோடையும் சேர்க்கணும்னு. யாரோடைய ஒருத்தரோட சேர்க்க சொல்ல, ஏன் ஒருத்தரோட சேர்த்து போனாங்க, 3 பேரோடய அவள் ஐக்கியமாகும். இங்கே எப்படி கூட்டு குடும்பமாக இருந்தாலும் வாங்க சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? வசரூபம் ருத்ரரூபம் ஆதித்ய ரூபமாக இருக்கணும். உங்கள் அம்மா வசரூபமாக போயிடுவான், ஆதித்ய ரூபத்தில் இருக்கிற பாட்டி போயிடுவான். அடுத்தது ருத்ர ரூபம் ஆதித்ய ரூபமா இவா மாறிடுவான். உங்க அப்பாவுக்கு வசரூபமா இருந்த பாட்டி அது உங்களுக்கு ருத்ர ரூபம் ஆதித்ய ரூபமா போயிடும். அப்போ உங்க அம்மா வசரூபத்தில் போய் சேர்ந்துருவா. அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஒரு ரூபம் கொடுக்கும். இந்த வசரூபங்கிற ரூபத்தை கொடுக்கும், ருத்ர ரூபங்கிற ரூபத்தை கொடுக்கும், ஆதித்ய ரூபங்கிற ரூபத்தை கொடுக்கும். 3 ரூபத்துக்கு மேல அவளுக்கு அங்க இடம் கிடைக்கும். அதனாலதான் சத்யா நேற்றுக்கு தான் வசரூபம் ருத்ர ரூபம் பண்ணிட்டு உங்க அம்மா பிண்டத்தை சமான உதகதா சித்தியர்த்தம் அவளுக்கு சமமான ஒரு இதை நான் உனக்கு கொடுக்குறேன். பிதர்கள் இருக்கா, ஆனா நீ போய் அவளுக்கு சமமா உட்கார். அவளோட ஒருபடி கீழே இல்லை, அவளுக்கு மேலையும் இல்லை கீழையும் இல்லை, சமமா. ராஜாவுக்கு சமமா ராஜா உட்காருவான் அரண்மனையில. மந்திரி போய் ராஜாவுக்கு அதில் போய் உட்கார முடியுமா? ராஜாவோட சிம்மா இன்னொரு ராஜா தான் இன்னொரு சிம்மாசனத்தில் உட்கார முடியும். அந்த மாதிரி அந்த பிதர்கள்ங்கிற ஒரு சிம்மாசனத்துல நான் போய் அவனை முதல்ல உட்காந்து பின்னாடி இருக்கிறவா உன்னோட சேர்ந்து அவளை இது பண்ணுவான்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி அந்த பிண்டத்தை சேர்த்து அப்புறம் அர்க்கியம் இந்த தீர்த்தத்தை அந்த தீர்த்தத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்று. அப்புறம் கண்ணா சுற்றி 3 சுற்றி எல்லாத்தையும் அந்த பிண்டத்தோட ஐக்கியம் பண்ணி அவளால் அக்ஷய சேர்க்கறது தான் இந்த கண்ணம். அதுக்கு நடுவில் இந்த பிண்ட சயோஜன காலத்தில் அவளுக்கு மேற்கொண்டு புண்ணியம் சேர்க்கணும். இப்போ காவேரி ஸ்நானம் கொடுத்தேன், எல்லாருக்கும் முட்டை கொடுத்தேன். காவேரி ஸ்நானம் என்ன, இவா ஸ்நானம் பண்ணால் அந்த புண்ணியம் அவளுக்கு போகும். பாரத்தாரி கோத்திரம் சாரதா அம்மா அக்ஷய புண்ணியம் சொல்லி அவள் ஸ்நானம் பண்ணுவாள். அந்த புண்ணியத்தை நான் அவளை கொடுக்குறேன்னு அவள் சொல்லி ஸ்நானம் பண்ணுவாள். ஆத்தியார் பண்ணிவிட்டு அப்புறம் அவள் ஸ்நானம் பண்ணிப்பாங்க. இப்போ ராத்தியார் 2 ஸ்நானம் பண்ணிப்பாங்க.
இந்த காவேரி ஸ்நானம் வாங்கினதுக்காக ஒரு ஸ்நானம், அப்புறம் அவருக்காக ஒரு ஸ்நானம். ஏன்னா புண்ணியம் பெறுறது. இப்போ இவருக்கு புண்ணியம் வேணும், அதுக்காக 2 ஸ்நானம் பண்ண வாத்தியார், ஒரு காவேரி ஸ்நானம். அதுக்காக தான் அவளுக்கு பணம் கொடுக்கும். நித்தியம் தலை குளிச்சுட்டு இருந்தால் தலையில் நீர் போட்டோம், சிரமப்படுவோம். எல்லாம் எதுக்காக? உங்களுக்காக. இவ்வளோ நீங்கள் பணம் கொடுக்கறதே எல்லாம் ஓகே, உங்களுக்காக வாத்தியார் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் எப்படி கஷ்டப்படுறதோ அந்த அளவுக்கு வாத்தியார் இந்த கர்மாவை கொண்டு போகணும். நடுவில் தடங்கள் இல்லாத வரணும் இல்லையா? ஏதாவது வந்துடும், வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் இது தடந்து போயிடும். இவெல்லாம் நடக்கக்கூடாமல் இருக்கணும்னா அதுக்கு தான் புண்ணியம் பண்ணணும். அப்படிங்கிறதுனால பண்ணி அந்த தானங்கள் என்ன தானம்? கோதானம் முதல்ல பண்ணு, பிரத்யட்சமாக நேற்றுக்கு பண்ணு. அதுதான் உத்தம். வைத்தரணி நத்யாக சுகேன உத்தாரணார்த்தம் இமாங்காம் யமத்வாரே புரே கோரே தப்தா வைத்தரணி நதி. இந்த வைத்தரணி நதியை தாண்டணும் அப்படின்னாக்க இந்த பசுமான் காமதேனு தான் தாண்டணும். ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப்ல ஒரு தடங்களை ஒன்னொன்னு தாண்டி போடும். நம்ம இங்கேருந்து 3 பஸ் மாறி போவோம் சேலத்துக்கு இல்லையா? சேலம் வரலையும் ஒரு பஸ், அதுக்கப்புறம் தர்மபுரி வரலையும். டைரக்டா போறான் அப்படின்னாக்கா டைரக்டா போக முடியுமான்னாக்கா ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக என்ன பண்றது? அங்கங்க என்ன இருக்கு? இப்ப இங்க ஓடம் இருக்குன்னா இங்க ஓடத்துல நம்ம அங்க போயிட்டோம், அங்கேருந்து காமதேனு கூட்டின்னு போயிட்டோம். அப்படி பிரிச்சு விட்டுரும் இந்த தானங்கள் கூட. அது மாதிரி கொடுத்து விட்டு அப்புறம் ஜுவாலாநதி ஆகா சுகேன உத்தாரணார்த்தம் நௌகாதானம், கரும்புல ஓடம் பண்ணி ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்கு அவளுக்கு அந்த கண்ணு தெரியாம இருக்கும் இருட்டுல. அப்போ நான் ஒரு வழக்கை கொடுக்குறேன், இந்த வளர்ச்சத்துல போட்டோம் அந்த இருக்கட்டும், நதிரத்தில் இருக்கட்டும், என்ன காது கேட்கட்டும், மணி அடிச்சுட்டே இருந்தா இந்த மணி ஒளி இருக்கட்டும், நதிரத்தில் இருக்கட்டும், தாகத்தொன்று இருக்கட்டும். நீ நடந்து போற, இப்போ அம்மா நடந்து போயிட்டு என்ன போய் சேரல, அடுத்த வருஷம் தான் போய் சேரும். அவளுக்குலாம் ஒரு நாள் தானே, நமக்கு தான் ஒரு வருஷம், அவளுக்குலாம் ஒரு நாள். உத்தராயணம் தட்சிணாயணம் 6 மாதம் பகல், 6 மாதம் ராத்திரி, அது அரை நாள் தான். நமக்கு ஒரு வருஷம். பிரம்மாவுக்கு 12 மாமாவுக்கும் ஒரு நாள், 12 வருஷம் ஒரு நாள். அவளுக்கு அப்படி போய் அவ அந்த பத்திரத்தனை வைத்திருந்தான், தாகத்தனை வைத்திருந்தான். உனக்கு தாகம் எடுக்காமல் இருக்கக்கூடாது, ஒரு சொந்த ஜலத்தை கொடுத்துருக்கேன், நீ தாகம் தீர்த்துக்கணும். உனக்கு வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு வஸ்திரத்தை கொடுத்தேன். இப்படி ஒரு தானம், அதாவது ஒரு பஞ்சதானம், தசதானம், எள்ளு கொடுத்தா பாகம் போகணும். நெய் சாப்பிடணும், நெய் தானம் பண்ணுறேன். நான் பாகு வச்சு அதிர்சம் சாப்பிடணும், அதுக்கு வெள்ளம் கொடுக்குறேன், பாயசம் கொடுக்குறேன், பருப்பு கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு சொல்லிட்டுருவேன். இதில் ஒரு 75 சிராத்தம் நடுவில் பண்ணுறதுனால அரிசி வாழைக்காய் இந்த கர்மா ஓகே, அதுதான் தானம். அப்புறம் சிரவணாகவே ஒரு டப்பா கொடுத்து பிரம்மராஜ சபா, இங்கே யமராஜ சபை, யமதர்மன் அங்கே உட்காந்துருப்பான், இங்கே சித்திரகுப்தன் இருப்பார், இந்த பக்கம் குமாஸ்தா இருப்பான், நமக்கு இங்கே இவா இருப்பான். அப்புறம் இங்கே இந்த 12 வக்கீல் உட்காந்துருப்பான், பிரம்ம மானச புத்திரான்னு இருக்கு. அவன் தர்மத்தை மட்டும் எடுத்து சொல்லுவான், வேற அதர்மத்தை சொல்ல மாட்டேன். பாபங்கள் என்னென்ன தானம் பண்ணியிருக்கா, என்னென்ன பாபங்கள் போயிருக்கு, என்னென்ன பாவங்கள் மிச்சம் இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லிடுவோம். அதுதான் பிரம்மான்னு பேர். அவள் தான் வக்கீல். சித்திரகுப்தா அங்கே வாசிப்பான், சாரதாம்பா பாரத்வாஜ கோத்திரம், சாரதாம்பா சாரதாம்பா சாரதா, யார் வந்து நிற்கணும். உடனே என்ன தப்பு எல்லாம் வாசிப்பான், இன்னும் என்ன குத்தம், என்ன தப்பு, என்ன பாவம், என்ன புண்ணியம், என்ன தானம் எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு இது பண்ணுவான். அப்போ இவ வாதாடுவான், இத்தனை வைதிகா காவேரி ஸ்நானம் புண்ணியம் இருக்கு, இத்தனை காவேரி ஸ்நான புண்ணியம், இத்தனை தானங்கள் பண்ண புண்ணியம், கர்மா பண்ணியிருந்து இத்தனை பேருக்கு இவ்வளோ பிராமணாளுக்கு இவ்வளோ சம்பாவனை பண்ணியிருக்கா, இவ்வளோ தட்சணை கொடுத்துருக்கா, இவ்வளோ வஸ்திர தானம் பண்ணியிருக்கா, தீபதானம் பண்ணியிருக்கா, இதெல்லாம் எந்த புண்ணியத்தில் சேரும்? இப்போ சேர்க்கணுமா இல்லையா? நீ எப்படி இப்போ பாபம் சொல்லலான்னு இவன் வாதாடி பாபத்தை குறைச்சி தண்டனைகளை குறைச்சிருவான். அப்புறம் எப்பயாவது ஒரு நாளைக்கு கூப்பிடுவான், போயிட்டு சின்ன தண்டனை அவங்க அனுபவிச்சுருவான். பாபம் உள்ளாக போகாது. ஒரு வாரம் இவனுக்கு கோர்ட்டினுடைய இதில் வச்சுக்கிறேன், சம்மன் வச்சுக்கிறேன், இந்த ஒரு வாரம் வந்து இந்த தூணை கட்டி பிடிச்சிட்டு போவோம், ஒரு வாரம் இந்த ஜாலானதில் நின்றுட்டு போவோம், ஏதாவது சின்ன அப்படி பண்ணி அவள் பாபத்தை கொடுப்போம். அதுக்காக அவளுக்கு ஒரு வேலை சாப்பாடு நம்ம கொடுத்தாதான் அவளுக்கு சாப்பாடு தேவை. இன்னைக்கு ஹோமம் பண்ணியிருக்கோம், தேவானாம் ஆத்தியமாகாரம் சொல்லி நம்ம கொடுக்குற சாப்பாடு தான் தேவர்கள் சாப்பிட்றாளே தவிர அவளுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஹோமம் பண்ணால் சாப்பாடு இல்லைன்னா அவள் பட்சி. நம்ம எல்லாம் கொடுக்கறதுனால அவள் கொடுத்ததை நம்ம அவளுக்கு திருப்பி கொடுக்குறோம். அவள் மழையாக நமக்கு கொடுக்குறாள்.
சௌக்கியமாக கொடுக்குறோம். ஒரு மழை பெஞ்சா எவ்வளோ சௌக்கியங்கள் கிடைக்கிறது அந்த மாதிரி கொடுப்போம். நம்ம கொடுத்தா அவள் கொடுப்போம், நம்ம கொடுக்கலன்னா அவள் கொடுப்போம். சாமிகிட்ட போய் எல்லாம் கேட்பான், சாமிக்கு ஒரு நைவேத்தியம் கூட பண்ணுவாங்க. ஏன்னா காலைல சக்கரை பொங்கல் போட்டு திருப்பி போயிடும். ஐயோ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணேன் அப்படியே அப்புறம் சாதம் வச்சு பண்ணிடுவோம். அது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாலும் சாப்பிடுவோம். அவர் கொடுத்தது நான் இதை உனக்கு ஒப்படைக்கிறேன், நீ பார்த்து எனக்கு பிக்ஷை போட்டுன்னு சொல்லி கேட்டு வாங்கி அதுதான் நைவேத்தியம். அப்படி பண்ணி அந்த பிரம்ம மானச புத்திராவை திருப்தி பண்ணி இந்த பிண்டத்தை சேர்க்கிறோம். இந்த பிண்டம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இடப்பறம் அந்த சொல்லிட்டு இருந்த சப்தம் இல்லை பிதிரு சப்தமாக மாறும். இந்த பிண்டம் சேர்த்தோன்னு பிதிர்களாக மாறி இந்த லோகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தடங்கள் ஏதாவது போகும். மாதம் மாசிகம் எழுதி கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு சிரம பரிகாரத்துக்காக ஒவ்வொரு 2.5 மணி நேரத்துக்கும் தங்குவோம். 3 மாசிகம் வந்துடும் 27 நாள். அவள் ஒரு நாளில் தானே போகிறேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட டயத்தில் தங்குவாள். இந்த ஊனமாசிகங்கிறது என்னன்னா அவள் வித்தாசிரமம் ரொம்ப வயசாகி போனதுனால அவளுக்கு சிரமம் ஜாஸ்தி ஆகிடும். திடீர்னு உட்காண்டே இருப்பாள், டப்புனு போய் உட்காந்துருவோம். ஒரு 10 நிமிடம் நடந்தோன்னா உட்காந்துருவோம். அதனால ஊனமாசிகம். அப்போ சாப்பாடு உடனே திருப்பி ஆகாரம் மட்டும் திருப்பி அந்த பெப்பில் கலந்தோம். அடுத்த பார்த்தா திருப்பி அடுத்த மாசிகம் வந்தோம், சோதகம் போகணும். இப்படியே சாப்பிட்டு அவள் கிளம்பிடுவான். அப்பப்போ காப்பி குடிக்கிற மாதிரி தான். அதனால இந்த மாசிகங்கள் அவசியம் பண்ணணும். ஆத்தியார கலந்துக்கோங்க, மாமியார் உங்கள் சௌகரியங்கள்லாம் கலந்து பண்ணணும் அப்படிங்கிறது மாதம். ஏன்னா ஒரு வருஷம் பண்ண வேண்டிய கர்மா ஒரு நாங்கள் 12 நாளில் முடிஞ்சது. அதனால் ஒரு வருஷம் அந்த பண்ண வேண்டியதை பண்ணி ஆகணும்னு சொல்லி அவளுக்கு அதை பண்ணி இந்த கர்மா பூர்த்தி ஆகுது. பிதர்களாக மாறினோடனே அவங்களுக்கு யதோக்தமாக ஆற்றுல எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த மாதிரி சாப்பாடு போடணும். தீண்டல் இல்லாத சாப்பாடு போடணும். நேற்றுக்கு சோதகம் போடணும். எல்லாமே புதுசாக பண்ணி மடியாக பண்ணி அவள் எப்படி சாப்பிடுவாளோ அந்த மாதிரி பக்ஷணம் அதெல்லாம் போட்டு அவள்லாம் அப்படி சாப்பிடுவோம். ஏன்னா வருடத்தில் உடனே சாப்பிட்டுலாம். அதனால நீங்கள் அம்மாவை தர்ப்பணம் பண்ணால் தீர்த்தம், தர்ப்பணம் பண்ணால் தீர்த்தம். இந்த மாதிரி சாப்பாடு போட்டு தீர்த்தம் கொடுத்தா அவளுக்கு தீர்த்தம். அவங்க சொம்பு கொடுத்தோம், வெள்ளிச்சம் தான் கொடுத்து நம்மளை அவளை திருப்திப்படுத்துறோம். அங்கே போய் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு. ஏன்னா இரும்பு கொடுக்க முடியாது, பயப்படும். வெளியில் கொடுத்தோம். பித்ருநாம் ரஜதம் விஸ்வே தேவானாம் சொர்ணம் அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்போ விஷ்ணு வந்து எப்போதும் சொர்ணாலங்காரமாக இருப்பார். அதனால் விஸ்வேதேவருக்கு சொர்ணம் அப்படி 2 பேரும் ஈக்குவலாக கொடுக்கணுங்கிறதுனால சாந்தத்தில் நம்ம சொர்ணம் ரஜதம்னா ஒரு 2 பேருக்கும் கொடுக்கணும் அப்படி பண்ணி கர்மா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சோதகும்பத்தோட இந்த கர்மா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னைக்கு சுபஸ்ரீகாரம். நம்ம இந்த சுபத்தை ஸ்வீகரணம் பண்ணிக்கணும். நேரத்தில் இத்தனை நாளாக ஒரே சுபம் துக்கம் கேட்கறது, அழுக, ஒன்றும் பூஜை இல்லை, புனஸ்காரம் இல்லை, சந்தியானம் இதெல்லாம் திருப்பி எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் பொட்டு வச்சுக்கணும். 10 நாளாக பொட்டு இல்லை, பூ இல்லை, இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும். சுபத்தை ஸ்வீகாரம் மறுபடியும் முதல்லேருந்து சுபகாரியங்களை எடுத்துக்கணும்னு சொல்லி இன்னைக்கு புதுசு கட்டிக்கணும். அப்போ தான் கல்யாணத்துக்கு புதுசு கட்டிக்கணும். குழந்தைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும், அதுக்கெல்லாம் புதுசு கட்டிக்கணும். கோலம் போடணும், இன்னைக்கு கோலம் போடணும் இல்லையா. நல்ல சாப்பாடு சாப்பிடணும். இன்றைக்கி எல்லாம் புதுசாக சாப்பாடு, புது வஸ்திரம், புது மோதிரம் போட்டுக்கணும். இத்தனை நாளாக செயலாம் கிடையாது. அதனால் மாமனார் நாட்டில் இன்னுமே நீங்கள் மோதிரங்கள்லாம் போட்டுட்டு சொர்ணங்கள்லாம் போட்டுட்டு சத்தியமாக எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் மோதிர பணம் கொடுத்து வஸ்திரங்கள் கொடுத்து அவெல்லாம் எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா கல்யாண காரியத்துக்கெல்லாம் அவள் தானே செய்யணும், சம்பந்திகள். அதனால சம்பந்தி மூலியமாக இந்த கல்யாண காரியங்கள் நடக்கணும்னு கொடுத்து எல்லாம் பண்ணி நீங்கள் சுபத்தை ஸ்வீகாரம் பண்ணியிருக்கோம். நீங்கள் உதக சாந்தி ஜபம் பண்ணி உங்களை சுத்தி பண்ணி எல்லாம் சுத்தமாக ஆக்கி ஆற்றுல ஜலங்கள்லாம் தெளித்து சுத்தம் பண்ணது. தீண்டல் என்ன சுவாமிகிட்ட கோலம் உண்டு, தீபம் ஏற்றலாம். வாசலில் கோலம் கிடையாது. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நித்திய பூஜைகள் பண்ணலாம். புதுசாக விஷயம், புதுசாக பூஜைகள்லாம் கிடையாது. சுமங்கலி பிரார்த்தனை ஒரு வருஷம் ஆச்சு. குலதெய்வம் கோயில்லாம் 1 வருஷம் ஆச்சு. ஆந்திகம் சாதாரணமாக கோயிலுக்கு போனால் வரலாம், பார்த்துட்டு தரிசனம் பண்ணுறது, தேங்காய் உடைக்கிறது, விசேஷ பிரார்த்தனைலாம் இல்லை. குலதெய்வ கிரகத்துனா ஆந்திகம் முடிஞ்சு போகலாம். மலைக்கோவில் போகக்கூடாது, மலையெல்லாம் ஏறக்கூடாது. கொடைக்கானல் போகிறேன் அதெல்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் போகாமல் அப்படியே மிச்ச கர்மாக்கள்லாம் பூர்த்தி பண்ணி ஆந்திகம் வந்து நல்லபடியாக பூர்த்தி பண்ணிருக்கோம். பார்வதி பதயே சத்குரு சுவாமினஹ